தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். POCO F5 5G இந்த மொபைலில் என்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எப்படி இருக்குது. ஏன்னா நாங்கள் கொஞ்ச நேரம் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிது. எங்களுடைய டெஸ்டிங்கில் இது எப்படி இருந்துச்சு, கேமரா சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்ல போகிறேன். அண்ட் குறிப்பாக ஒரு சில கான்ஸும் நாங்கள் பார்த்தோம். அதுவும் என்னன்றதை நான் கடைசியில் சொல்லுவேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மொபைலோட டிஸ்பிளே கண்டிப்பாக ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான டிஸ்பிளே அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும். 2 ரீசன். ஏன்னா ஃபஸ்ட்டு பெசில்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லைங்க. ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஒரு பெசில் கொடுத்துருக்காங்க. கீழே சின்னமே இல்லை. இதுதான் சர்ப்ரைசிங். நிறைய ஃபோனில் பெசில் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே சின்ன பெருசாக கொடுப்பாங்க. பட் இதில் சின்னமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் படங்கள்லாம் பார்க்கும்போது, நாங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது கூட ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடச்சிது. பஞ்ச் கூட பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும்தான் அந்த சின்ன ஒரு பஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பெரிய அளவு டிஸ்டர்பன்ஸாக இல்லை. அண்ட் டிஸ்பிளே குவாலிட்டி உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல டிஸ்பிளே தந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு 12 பிட் பேனல் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில். அண்ட் உங்களுக்கு 6.67 இன்ச்க்கான 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே இருக்கு. 120 ஹெர்ட்ஸ் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளூயிடிட்டி இதில் நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு யூஸ் பண்ண இனிஷியல் இம்ப்ரெஷன்லேயே ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. அது கரெக்டாகவும் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் உங்களுக்கு 1000 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் இருக்கு. ஸோ அவுட்டோர்லையுமே யூஸ் பண்ண வரைக்கும் மேக்ஸிமம் இஷ்யூ இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டீமில் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு இருக்கு. அண்ட் கார்னிங் உள்ள கிளாஸ் 5 இருக்கு. அது கூடுதல் ப்ரொடெக்ஷன் தரும். சவுண்ட் குவாலிட்டி இவங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் அந்த புதுசாக அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துருந்தோம். சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. லவுட்னஸ் ரொம்ப இல்லை. பட் இருக்கிற வரைக்கும் கிளாரிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த பேஸும் லைட்டாக விசிபிள் இருக்கு. ஸோ சவுண்ட் குவாலிட்டி பரவாயில்ல. இப்போ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம். இந்த மொபைலுடைய ப்ராசஸர். இதில் ஸ்னாப்டிராகனுடைய 7+ Gen 2 சொல்லக்கூடிய ஒரு புத்தம் புதிய ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. போன வருஷம் வந்த ஸ்னாப்டிராகன் 870 சூப்பராக இருக்குமே, இவங்க 8 சீரிஸை விட்டுட்டு 7 சீரிஸ் வந்துட்டாங்களேன்னு சொல்லி தான் நானும் யோசிச்சு பார்த்தேன். பட் நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் சரி அண்ட் மற்ற விஷயங்களை நாங்கள் பார்க்க வந்த போதும் எங்களுக்கு தெரிய வந்த விஷயம் என்னென்னா, உங்களுக்கு 870ஐ விட இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்திருக்கு. அதுவும் நல்ல ப்ராசஸர் தான். அண்ட் இதுவும் அதற்கு சலித்த ப்ராசஸர் கிடையாது. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. எங்களுடைய டே டு டே யூசேஜில் நல்லாவே இருந்துச்சு. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் இது நல்லா வந்துருச்சு. அதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டெடிகேட்டட் கேமிங் ப்ராசஸர் அப்படின்னு கிடையாது. கேமிங் விளையாண்டிங்கன்னா எந்த அளவுக்கு ஹெவி கேம்ஸ் விளையாடினாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணும். ஸோ எந்த கேமில் எவ்வளோ மேக்ஸிமம் செட்டிங் சப்போர்ட் பண்ணுதுன்றது உங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபோனை ஆன் பண்ணும்போதே போக்கோ ஃபோனில் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்கும். நம்ம ரெட்மிலலாம் யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி வருமோ அதே மாதிரி தான் இதுலையும் ஏகப்பட்டதாக வந்தது. நம்ம நோனா வழக்கம் போல நான் உங்களுக்கு சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு உள்ளே வந்தோம். பட் உள்ளே வந்தாலுமே உங்களுக்கு நிறைய விதமான ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் இருக்குது. உங்களுக்கு மேக்ஸிமம் அன்இன்ஸ்டால் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். ஆனால் இந்த சென்டரில் ஒன்று பெருசாக இருக்குது பாருங்க, ஒப்பேரா ப்ரௌசர். ஸோ இந்த ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பிளே ஸ்டோரில் கிடையாது. அண்ட் இதுலையுமே பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. அன்இன்ஸ்டால் தான் பண்ண முடியல, டிசேபிள் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணுற ஆப்ஷனே டிசேபிள் பண்ணியிருக்காங்க. பயங்கரம் இல்லை? அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம். இந்த கெட் ஆப் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இவங்களுடைய ப்ளே ஸ்டோர் மாதிரி இவங்க வச்சிருக்கக்கூடிய இவங்களுடைய ஸ்டோர், இதிலிருந்து நிறைய விதமான ஆப்க்கான அந்த அப்டேட் ரெக்கமெண்டேஷன்லாம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே வருது. அது ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக எனக்கு பர்சனலி இருக்குது. மற்றபடி அவுட் ஆஃப் த பாக்ஸ் நமக்கு Android 13 கொடுத்துருக்காங்க. MIUI 14 மேலே ரன் ஆயிருக்கு. நம்ம ஏற்கனவே MIUI 14 பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஸோ இதுலேயுமே அந்த மாதிரி நிறைய விதமான ஷார்ட்கட்ஸாக இருக்கட்டும், நிறைய விதமான ஆப்டிமைசேஷனாக இருக்கட்டும், கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. அண்ட் அது நீட் அண்ட் க்ளீனாக ஒர்க் ஆகுது. அண்ட் டிஸ்பிளேவை பற்றி இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் நம்ம ஃபுல் லோ பிரைட்னஸில் வச்சு யூஸ் பண்ணோம்னா ஒரு சில டைமில் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனில். பட் இதில் நல்லாவே டார்க்காக இருக்குது. அது நல்லா ஆப்டிமைஸும் பண்ணியிருக்காங்க. ரேம் மற்றும் ஸ்டோரேஜையும் இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல. LPDDR5க்கான ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 7 GBக்கான விர்ச்சுவல் ரேம் இருக்குன்னு சொல்கிறாங்க. விர்ச்சுவல் ரேமை பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ மல்டி டாஸ்கிங் மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ண இந்த கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது. அண்ட் பின் பக்கமாக அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் உங்களுக்கு மெட்டல் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா கீஸ் அப்படின்னு பார்க்கும்போது வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே தான் ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் ராக் கீ இருக்குது. டாப் சைடில் பார்க்கும்போது நமக்கு IR பிளாஸ்டர் இருக்குது. வழக்கம் போல் நம்மளுடைய மைக்ரோஃபோன் ஒன்று கொடுத்துருக்காங்க, செகண்டரி மைக்ரோஃபோன். அது பக்கத்தில் ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது. 3.5mm ஜாக் இதில் இருக்குது.
இன்னும் நீங்கள் 3.5mm ரொம்ப ஜாம் ஆகுது ஹெட்செட் யூஸ் பண்ணுறீங்களா? இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இப்போதைக்கு ஒரு சில மொபைலில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் லெஃப்ட் சைடில் எதுவுமே கிடையாது. கீழ் பகுதியில் பார்க்கும்போது நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் இருக்கு. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 180 கிராம் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் கையில் எடுக்கும்போது ஓகே இது ஒரு போக்கோ ஃபோன் அப்படின்ற மாதிரி தெரியுது. நம்ம ஏற்கனவே ரீசெண்டாக வேறு ஃபோனும் பார்த்தோம் பார்த்தீங்களா, அப்போல்லாம் லைட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இதில் அப்படி கிடையாது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கு. இன்னில் நீங்கள் பிடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கொஞ்சம் அகலமாக தான் வந்து இருக்கு. கொஞ்சம் பெரிய ஃபோன் மாதிரி கண்டிப்பாக வந்து ஃபீல் ஆகும். அதில் மாற்றுக்கிறதே வந்து கிடையாது. அண்ட் பேட்டரியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. 47 நிமிடங்களில் 45 நிமிடங்களில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வந்தது. நமக்கும் அப்படி இருக்கும் பேஸ்ட் ஆன் ரூம் டெம்பரேச்சர். கேமரால 64 மெகாபிக்சலுக்கான பின்பக்க கேமரா OIS சப்போர்ட்டோட இருக்கு. அண்ட் உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட், 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ திரும்பவும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்கு. ஸோ நாங்கள் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. நீங்கள் நேச்சர் எடுக்கிறீங்க, பின்பக்கமாக டிஸ்டன்ஸ் நல்லா இருக்கு, ஓரளவுக்கு வந்து லைட்டிங் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. பட் இது ஐடியல் கண்டிஷன் வந்து கிடையாது. மற்ற டைம்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கு. ஸ்கின் டோன் கொஞ்சம் வந்து மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ரியர் ஃபேசிங் கேமரால இனிஷியல் இம்ப்ரெஷன். ஓகேங்களா? செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் ஷேடோலலாம் இருந்து கொஞ்சம் நார்மலாக எடுத்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாப் அவுட் ஆகுது. பட் வெளியில் எடுக்கும் போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோனாக இருக்கட்டும், கலராக இருக்கட்டும், கொஞ்சம் மஃபுல்டான மாதிரி வந்து தெரியுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5.3 இருக்கு. டியூவல் 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 மற்றும் 6E சப்போர்ட் இருக்கு. 12 5G பேண்ட்ஸ் இதில் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது எல்லாமே வந்து நல்ல விஷயம். அண்ட் OS பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கான OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் தருவோம்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்த மாதிரியே கொடுத்தாங்கன்னா சூப்பர். கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்லும் போது இதில் பவர் பட்டன் மற்றும் பேக் சைடில் டேப் பண்ணும்போது ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில கெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக பண்ணும்போது அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டாக வந்து ஒர்க் ஆகல. பட் பவர் பட்டனில் கொடுத்துருக்கக்கூடிய கெஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம எப்படி செட் பண்ணுறோமோ ஓரளவுக்கு வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது. கொஞ்சம் ஹேண்டியாகவும் இருக்கு. ஸோ ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி லைஃப் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும். இந்த யூஐயில் வந்து கொஞ்சம் இப்படின்னு பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணியிருக்கணும். அதை பண்ணல. அண்ட் கேமராவில் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இதுதான் நாங்கள் இனிஷியலாக டெஸ்ட் பண்ண வரைக்கும் எங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் உங்ககிட்ட சொல்லிட்டேன். மற்றபடி இந்த மொபைலுடைய ப்ரைசிங் என்ன ஏதுன்றது டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஏன்னா இன்னும் எனக்கு தெரியல. ஸோ அந்த ப்ரைசிங்க்கு இது ஒர்த்தா இருக்கா என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் ரொம்ப அக்ரெசிவாக வச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. 30,000 லைக் வரும் பட்சத்தில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.